ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சன்வின் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் தீபாவளி ஸ்பெஷலாக சூப்பரான டேஸ்ட்டில் கோதுமை மாவு வச்சு நல்லா மொறு மொறுன்னு சோமாஸ் தான் எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. நீங்கள் மைதா மாவு கூட சேர்த்துக்கலாம். அதே கப்பால் 1/2 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க. வறுக்காத ரவை தான் சேர்த்துருக்கேன். ரவை வந்து சின்னதாக இருக்கும்ல, அந்த ரவை தான் சேர்க்கணும். ஒருவேளை நீங்கள் பெருசாக இருக்க ரவைன்னா ஒரு முறை மிக்சியில் நல்லா அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு முறை கலந்து விட்டுட்டு நல்லா சூடாக இருக்கிற எண்ணெய், எந்த எண்ணெய் வேணால் சேர்த்துக்கலாம். நல்லா சூடாக இருக்கிற எண்ணெயை வந்து ஒரு 2 குழிக்கரண்டி அளவுக்கு, சின்ன குழிக்கரண்டியாக இருக்கும் பார்த்தீங்களா, அதில் 2 கரண்டி அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சூடாக இருக்கும், பார்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் கையில் உருட்டி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கொலக்கட்டை பிடிக்கிற மாதிரி வந்துச்சு அப்படின்னா கரெக்டான பதத்தில் இருக்குது. இந்த மாதிரி உதிர்த்து விட்டிங்கன்னா நல்லா உதிரணும். இப்போ இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா சாஃப்டாக பிசையணும். நல்லா கெட்டியான மாவை வந்து பிசைஞ்சுக்கோங்க. ரொம்ப லூஸாக வந்து பிசைஞ்சிங்க அப்படின்னா பொறுப்பாக வராது. அதனால் நல்லா கெட்டியான மாவாக நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. தண்ணி வந்து ரொம்ப அதிகம் சேர்த்துற வேண்டாம், பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா தண்ணி அதிகமாகிருச்சுன்னா சாஃப்டாக வர ஆரம்பிச்சிரும், பொறுன்னு இருக்காது. அதிக நாள் வரைக்கும் பொறுன்னு வேணும் அப்படின்னா இந்த மாதிரி நல்லா டைட்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது வந்து ஒரு 20 நிமிஷம் வந்து அப்படியே இருக்கட்டும், மூடி வச்சுருவோம். இப்போ அதுக்குள்ளே நம்ம உள்ளே வைக்கக்கூடிய பூரணம் வந்து ரெடி பண்ணிடலாம். ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 3/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துக்கோங்க. அதே கப்பால் 3/4 கப் அளவுக்கு ஜீனி சேர்த்துக்கோங்க. ஒரு 5லேருந்து 6 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. நீங்கள் ஏலக்காய் பவுடராக இருந்தால் கூட அதை கூட சேர்த்துக்கலாம். நல்லா இதை மிக்சியில் வந்து பவுடரை அரைச்சிட்டு வந்துடுங்க. எந்த அளவுக்கு பவுடரை அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு பவுடரை அரைச்சிட்டு இதை ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றி அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும். ஏதாவது ஒரு பாத்திரத்தை சூடு பண்ணி அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு இதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துட்டு நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு அந்த தேங்காயோட கலர் மாறுற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ வறுத்ததுக்கு அப்புறமா நம்ம பொடிச்சு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, பொரிகடலை, சீனி, இதில் வந்து இந்த தேங்காய் பூவையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா உள்ளே வைக்கக்கூடிய பூரணம் வந்து நமக்கு சூப்பராக ரெடி ஆயிரும். நல்லா இந்த பொட்டுக்கடலை, தேங்காய், இந்த நெய்யோட வாசனையோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது வந்து அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும். நம்ம வந்து மாவை வந்து நம்ம உருட்ட ஆரம்பிச்சிடலாம். இப்போ பாருங்கள், மாவு வந்து நல்லா ஒரு 20 நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு. இதில் நீங்கள் சின்ன சின்ன பால் மாதிரி இந்த மாதிரி உருட்டி வச்சுக்கோங்க. எல்லா இதையுமே இந்த மாதிரி உருட்டி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. எல்லா மாவுகளையும் இதே மாதிரி உருட்டி ரெடியாக வச்சதுக்கப்புறம் ஒரு உருண்டையை மட்டும் தனியாக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு மேட்டோ இல்லை சப்பாத்தி கட்டையிலையோ வச்சு எண்ணெய் தடவி நல்லா இந்த மாதிரி ரவுண்டாக வந்து உருட்டிக்கோங்க. ரொம்ப வந்து நைஸாக சப்பாத்திக்கு மாதிரி வந்து தேய்க்கக்கூடாது, கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி தேய்ச்சிக்கோங்க. இந்த மாதிரி தேய்ச்சதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பூரணத்தை ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் வச்சுருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. இப்போ அந்த சைடில் ஃபுல்லாக வந்து தண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம பூரணம் வந்து வெளியில் வராமல் இருக்கணும். அதனால் வந்து நல்லா வந்து இதை வந்து க்ளோஸ் பண்ணணும். இந்த மாதிரி தண்ணி தொட்டு நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணீங்க அப்படின்னா வெளியில் வந்து பூரணம் வந்து வராது. நல்லா இந்த மாதிரி டைட்டாக வந்து அழுத்தம் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் நம்ம இதில் ஒரு சின்ன மாடலுக்காண்டி இந்த மாதிரி லைட்டாக வந்து திருக்கி விட்டுக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு டிசைன் மாதிரி கிடைக்கும் உங்களுக்கு. நல்லா இந்த முறுக்கு மாதிரி தான் லைட்டாக நம்ம கோதுமை மாவு, மைதா மாவுலாம் வந்து சூப்பராக இந்த மாதிரி திருக்கி விடும்போது டிசைன் வந்து சூப்பராக கிடைக்கும். ஈஸி தான். இதே மாதிரி நீங்கள் எல்லா மாவையுமே வந்து இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு சோமாஸ் அச்சு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதில் கூட இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். நான் வந்து அச்சு இல்லாமல் எப்படி பண்ணுறது தான் இன்றைக்கி வந்து வீடியோவில் காட்டியிருக்கேன். இதே மாதிரி எல்லா மாவையும் ரெடி பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போ எண்ணெயில் பொரிக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது. ஒரு கடாயில் வந்து இதை பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் வந்து சூடு பண்ணிக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் ஒரு சோமாஸாக நம்ம வந்து உள்ளே சேர்த்துற வேண்டிதான். 2 சைடுமே நல்லா கிறிஸ்பியாக வேகிற அளவுக்கு வேக வைக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அடுப்பை வந்து ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம். இப்போ பாருங்கள், ஒரு சைடு வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ திருப்பி போட்டுருங்க. திருப்பி போட்டதுக்கப்புறம் இன்னொரு சைடு வெந்ததுக்கப்புறம் வெளியில் எடுத்துட வேண்டிதான். நம்ம வந்து மைதா மட்டும் சேர்த்து பண்ணோம் அப்படின்னா செஞ்சு கொஞ்ச நேரத்துலேயே சாஃப்ட் ஆக ஆரம்பிச்சிரும். இந்த மாதிரி ரவை சேர்த்து செய்யும்போது நல்லா பொறுன்னு இருக்கும். நம்ம எப்படி செஞ்சு வெளியில் எடுத்தோமோ அதே மாதிரி பொறுப்பாக இருக்கும். இப்போ 2 சைடுமே நல்லா வெந்துருச்சு. எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு வெளியில் எடுத்துருங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறம் இதை ஒரு சில்வர் டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கோங்க. அதே பொறுப்போடு அப்படியே இருக்கும். கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மெத்தடில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.